செய்திகள் தொடர்கின்றன. மெக்சிகோவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக விவசாயிகள் 8 லட்சம் பைன் மரச்செடிகளை நட்டு சாதனை புரிந்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பைன் மரங்களை வெட்டி வந்து கிறிஸ்துமஸ் மரமாக வைத்து கொண்டாடி வருகின்றனர். இதனால் காடுகள் அழியும் அபாயத்தை தடுக்கும் வகையில் மெக்சிகோவில் அஜிஸ்கோ வனப்பகுதியில் விவசாயிகள் புதிதாக 8 லட்சம் பைன் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். ஒரு பைன் மரத்தை வெட்டினால் ஒரு பைன் மரச்செடியை நடுவதை விதியாக கொண்டு இவர்கள் காடுகளை பராமரிக்க தொடங்கியுள்ளனர். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவது மட்டுமின்றி 500% வரை லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பெல்ஜியத்தில் உள்ள கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் நேற்று இரவு பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் மீது தீவிரவாதி ஒருவன் திடீரென்று துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டதில் குழந்தை உட்பட 4 பேர் பலியானார்கள். 125 பேர் படுகாயமடைந்தனர். பெல்ஜியம் நாட்டின் லெய்ஜ் நகரில் உள்ள கிறிஸ்துமஸ் மார்க்கெட் அந்த நாட்டில் உள்ள பிரபலமான மார்க்கெட் ஆகும். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு அந்த மார்க்கெட்டில் ஏராளமானோர் பொருட்களை வாங்கவும் பரிசு பொருள் மற்றும் ஆடை அணிகலன்கள் வாங்கவும் குவிந்திருந்தனர். இவ்வாறு பரிசு பொருட்களையும் மற்ற பொருட்களையும் வாங்கியவர்கள் மார்க்கெட் அருகே பேருந்துக்காக நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு எந்திர துப்பாக்கியுடன் வந்த மர்ம மனிதன் ஒருவன் அங்கு நின்றிருந்த பொதுமக்களை நோக்கியும் கடைகளில் பொருட்கள் வாங்கியவர்கள் மீதும் தான் வைத்திருந்த எந்திர துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டான். மேலும் தன்னிடமிருந்த கையெறி குண்டுகளையும் வீசி தாக்கினான். எதிர்பாராது நடந்த இந்த தாக்குதலில் நிலை குலைந்த பொதுமக்கள் அங்கிருந்து சிதறி ஓடினார்கள். இதனிடையே தீவிரவாதியின் எந்திர துப்பாக்கி குண்டுகளுக்கு 17 மாத கைக்குழந்தை உட்பட 4 பேர் அதே இடத்தில் பலியானார்கள். மேலும் 125 பேர் படுகாயமடைந்தனர். தீவிரவாதி நடத்திய இந்த தாக்குதல் சம்பவத்தால் அந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறியதை அடுத்து கிறிஸ்துமஸ் மார்க்கெட் பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண கேப்டன் டிவியின் 301 34 600 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.